தமிழ் மறையுரை பொதுக்காலத்தின் 18வது ஞாயிறு 2 ஆகஸ்ட் 2026. நமக்கு உணவளிக்கும் ஆண்டவர். பொதுக்காலத்தின் இந்த 18வது ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வாழ்வளிப்பது மட்டுமல்லாமல் நற்கருணை எனும் உணவின் மூலம் அந்த வாழ்வை தக்கவைக்கும் கடவுளின் மாபெரும் அன்பை நாம் கொண்டாடுகிறோம். அதுவே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் அன்பு. மலேசியாவில் பிறருக்கு கிறிஸ்துவாக இருங்கள் என்ற கருப்பொருளுடன் மறைக்கல்வி ஞாயிறையும் நாம் கொண்டாடுகிறோம். ஏசாயாவில் தாகமும் பசியும் கொண்ட நமக்கு கடவுளின் அழகான அழைப்பை காண்கிறோம். அவர் நமக்கு ஊட்டத்தையும் வாழ்வையும் இலவசமாக வழங்கி, கவனியுங்கள், என்னிடம் வாருங்கள், செவி கொடுங்கள், உங்கள் ஆன்மா உயிர் வாழும் என்று நம்மை வலியுறுத்துகிறார். ஆண்டவர் கனிவும் இரக்கமும் நிறைந்தவர், கோபத்தில் மெதுவானவர், விசுவாசத்தில் பெருகியவர் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் சமீபமாயிருக்கிறார் என்றும் சங்கீதம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறது. ரோமர் நிருபத்தில் நமக்கும் கிறிஸ்துவின் அன்புக்கும் இடையில் எதுவும் வர முடியாது என்றும், இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனுடைய அன்புக்கும் நமக்கும் இடையில் மரணமோ ஜீவனோ ஒருபோதும் வர முடியாது என்ற உறுதியையும் புனித பவுல் நமக்கு உறுதியளிக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் இயேசு வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த அற்புதத்தை பற்றி நாம் கேட்கிறோம். தம்மை பின்தொடர்ந்த பசிப்பிணியுள்ள மக்கள் கூட்டத்தின் மீது அவர் இரக்கம் காட்டியது போலவே தம்மை பின்தொடரும் நமக்கும் இயேசு முழுமையாக திருப்தியடையும் வரை உணவளிக்கிறார். 5000 பேருக்கு உணவளித்த இந்த அற்புதத்தை முன்னறிவித்த நற்கருணையானது நமது ஆழ்ந்த ஆன்மீக பசியை திருப்திப்படுத்தும். செய்தி: ஒவ்வொரு விசுவாசியும் கேள்விகளை கேட்பதன் மூலமும் போராட்டங்களில் பங்கெடுப்பதன் மூலமும் மனித மனசாட்சியில் குடிகொண்டிருக்கும் நீதி மற்றும் சத்தியத்திற்கான தாகத்திற்கு சேவை செய்வதன் மூலமும் தனது மேய்ப்பு பணியில் ஒத்துழைக்கிறார். இவ்வாறுதான் ஒரு மறைக்கல்வியாளர் போதிக்கிறார். நாம் விசுவாசத்தை போதிக்கும் போது வெறும் அறிவுரைகளை மட்டும் வழங்குவதில்லை, மாறாக ஜீவ வார்த்தையை இதயங்களில் வைக்கிறோம். அதனால் அது ஒரு நல்ல வாழ்வியல் கனிகளை தரும். ஆண்டவரின் தூண்டுதல்களை தாழ்மையுடன் பின்பற்றுவதன் மூலம் நமது கிறிஸ்தவ விசுவாசத்தை உண்மையாக வாழ நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். திருச்சபையிலும் உலகிலும் தொடரும் புதுப்பித்தலை நாம் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் போது இந்த எளிமையின் ஆவி நம்மை வழிநடத்தட்டும். இன்றும் கூட நாம் பெற்ற அழைப்பின்படி வாழ்ந்து கொண்டே கிறிஸ்தவர்களாக மாறுவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருளாகும். நீங்கள் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை போதிக்கும் போது இயேசுவுடன் ஒரு உறவை வளர்த்துக் கொள்ள அவர்களுக்கு கற்பிப்பதன் முக்கியத்துவத்தை மனதில் கொள்ளுங்கள். அவருடைய அன்பு ஏமாற்றமளிக்காத நம்பிக்கையை நம் அனைவருக்குள்ளும் புதுப்பிக்கட்டும். போப் லியோ 14. நாம் ஜெபிப்போம். பெருநகரங்களில் பெரும்பாலும் அடையாளம் தெரியாத தன்மையாலும் தனிமையாலும் சூழப்பட்டிருக்கும் இடங்களில் நற்செய்தியை பிரகடனப்படுத்தவும் சமூகத்தை கட்டியெழுப்பும் பாதைகளை கண்டறியவும் நாம் ஜெபிப்போம். கடவுளே, என்னால் மாற்ற முடியாத காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் மன அமைதியையும் என்னால் மாற்றக்கூடிய காரியங்களை மாற்றுவதற்கான தைரியத்தையும் இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை அறியும் ஞானத்தையும் எனக்கு தந்தருளும். ஒரு நாளைக்கு ஒரு முறை வாழ்ந்து, ஒரு கணத்திற்கு ஒரு முறை மகிழ்ந்து, துன்பங்களை அமைதிக்கான பாதையாக ஏற்றுக்கொண்டு, அவர் செய்தது போல இந்த பாவ உலகத்தை அது உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு, நான் விரும்பியபடி அல்லாமல் நான் அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்தால் அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று நம்பி, இந்த வாழ்வில் நான் ஓரளவு மகிழ்ச்சியாகவும் மறுமையில் அவருடன் என்றென்றும் பேரானந்தமாகவும் இருக்க வேண்டும்.